Hi friends, இன்னைக்கு ஒரு அழகான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlog வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்தது. தீபாவளி அன்னைக்கு எடுத்த vlog-ஐ இப்போதான் நான் ஷேர் பண்றேன் பாருங்க. அதுக்கு இடையில நிறைய பர்சனல் ஒர்க்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்றதுக்கே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோ ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்போல்லாம் முடிஞ்ச வரைக்கும்ன்றேனோ அப்போ தான் கரெக்டாக வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். இனிமேல் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு மார்னிங் எடுத்தது. ஸோ அன்றைய டேயில் எந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். எங்களோட தீபாவளி எப்படி போச்சு அப்படின்றத சும்மா ஷார்ட்டாக சொல்லிட்டு அப்படியே இன்னைக்கான டாபிக் உள்ள நம்ம போயிடலாம். இன்னைக்கான டாபிக் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு சில சிம்பிளான ஹேபிட்ஸ் தான். பார்க்கறதுக்கு முன்னாடி தீபாவளி விலாக் பார்த்துடலாம். தீபாவளி அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி நம்ம வீட்லேயும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த எண்ணெயெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்து என்னோட குக்கிங் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பூஜையெல்லாம் பண்ணோம். ஸோ நான் அந்த கிளிப்பிங்கை வந்து கொஞ்சம் டிவைனாக இருக்கட்டுமேனு வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். பட் சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பூஜையெல்லாம் பண்ணோம். முடிச்சுட்டு மார்னிங் வந்து இட்லி, தோசை, மட்டன் குழம்பு, சட்னி, வடை எல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு பிரியாணி பண்ணோம். ஈவினிங் டைமில் சூப்பராக பட்டாசெல்லாம் போட்டு அந்த தீபாவளியை செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ அன்னைக்கு டே வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. உங்களோட தீபாவளியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் வீட்டில் லேடிஸ் மட்டும் ஏனோ தெரியாது கிச்சனுக்குள்ளேயே இருப்பாங்க. கிச்சனுக்குள்ளே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அந்த கிச்சனுக்குள்ளேயே அவங்க இருக்கிறத வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. நான் என்னோட வேலைகளை சிம்பிளாக ஈஸியாக பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் ஹஸ்பண்ட் தான். எந்த அளவுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக உன்னோட வேலைகளை பார்க்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு தகுந்த மாதிரி வேலைகளை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். தீபாவளியை செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டேலெலாம் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறத விட்டுட்டு கரெக்டாக அளவாக அந்த குக்கிங்கை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு அந்த டைம்குள்ளே முடிச்சுட்டு நீங்களும் அந்த தீபாவளியை வந்து லேடிஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கான டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு சில ஹெல்தி ஹேபிட்ஸ் பற்றி தான். நான் இப்போ சொல்ல போகிற சின்ன சின்ன ஹெல்தி ஹேபிட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நம்மள நிறைய பேர் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் காரணமாக அந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயந்தான். இதை வந்து நான் ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரியே உங்களுக்கு சொல்கிறேன்னு எடுத்துக்கோங்க, சரியா? ஃபர்ஸ்ட் ஹேபிட், நல்ல தூக்கம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களோட தூக்கத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. எனக்கு வேலை நிறையா இருக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்களில் என் லைஃப்பில் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நினச்சி எனக்கு தூக்கம் வர மாட்டேது அப்படிலாம் சொல்லி உங்களோட தூக்கத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா தூங்கி எழுந்திருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவான பர்சனாக இருக்க முடியும். உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்கள எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நிறைய லைஃப்பில் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணுறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு தெம்பாக இருக்கணும்ல, நாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்ல. அந்த ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சாப்பாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஜாஸ்தியாக தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் நிறைய காரணத்தினால உங்களோட தூக்கத்தை வந்து தொலைச்சிடுறீங்க. தூங்குறதுக்கான டைமை வந்து எடுத்துக்கிறது கிடையாது. நிறைய டைமை மொபைல் யூஸ் பண்ணுறது, அன்ஹெல்தியான விஷயங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நல்ல ஹெல்த்தியான 8 hours ஸ்லீப்பை வந்து எப்போவுமே எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹேபிட், ஜேர்னல் எழுதுகிற பழக்கத்தை ஒரு டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அன்னைய நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருந்தீங்க, உங்களோட தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அன்னைய டேயில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை ஹாப்பி ஆக்குற மாதிரியான விஷயங்கள் என்ன நடந்துச்சு, எந்த விஷயத்தில் உங்களை நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் பண்ணிக்க நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி உங்களோட ஒரு டைரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் எழுதும்போது உங்கள் மைண்ட் வந்து கிளியராக ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்களை மைண்ட்குள்ளே போட்டு டம்ப் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி டைரியிலையோ இல்லை ஒரு நோட்லேயோ நம்ம எழுதிட்டே வரும்பொழுது நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படின்றத அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்மளை கொஞ்சம் நம்ம க்ரோ பண்ணிக்கிறதுக்கும் சரி,
நம்மளோட மைண்டை கிளியராக ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் சரி இந்த ஒரு ஹேபிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.